ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே யாரும் பார்க்காத இடத்தில் அர்ஜுன் மற்றும் மீனா என்ற இரண்டு சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது புதர் மறைத்திருந்த ஒரு பெரிய மரத்தின் உச்சியில் ஒரு வினோதமான மர வீடு அவர்களுக்குத் தெரிந்தது. அதன் கதவில் தங்க நிறத்தில் ஒரு சாவி தொங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் ஆர்வமாக ஏறி உள்ளே போனார்கள். அந்த மர வீடு சாதாரணமானது இல்லை. சுவரில் இருந்த ஒரு வரைபடத்தைத் தொட்டதும் வீடு ஒரு லேசான அதிர்வுடன் நகர ஆரம்பித்தது. வெளியே பார்த்தால் அவர்கள் அடர்ந்த காட்டை விட்டு வெகு தூரம் வந்திருந்தார்கள். இப்போது எங்கும் பெரிய பற்களை காட்டியபடி பயங்கரமான டைனோசர்கள் நடந்து கொண்டிருந்தன. அர்ஜுனும் மீனாவும் பயப்படாமல் அந்த டைனோசர்களைப் பற்றி வியப்புடன் பார்த்தார்கள். ஒரு பெரிய பிராக்கியோசாரஸ் மெதுவாக இலைகளை தின்று கொண்டிருந்தது. ஒரு குட்டி டேரனோசாரஸ் அவர்களை ஆர்வமாக பார்த்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் அந்த டைனோசர்கள் அவர்களை தொந்தரவு செய்யவில்லை. பிறகு அவர்கள் மீண்டும் வரைபடத்தைத் தொட்டார்கள். அடுத்த நொடி அந்த மர வீடு மணல் நிறைந்த ஒரு இடத்திற்கு பறந்து சென்றது. அங்கே பெரிய பிரமிடுகள் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தன. அவர்கள் ஒட்டகங்களை பார்த்தார்கள். விசித்திரமான உடைகள் அணிந்த மனிதர்களை பார்த்தார்கள். பண்டைய எகிப்தின் கதைகள் அவர்கள் படித்தது இப்போது கண்முன்னே நிஜமாகத் தெரிந்தது. ஒவ்வொரு இரவும் அர்ஜுனும் மீனாவும் அந்த மாயாஜால மர வீட்டில் ஒரு புதிய இடத்திற்கு பயணம் செய்தார்கள். சில சமயம் விண்வெளிக்குச் சென்றார்கள். சில சமயம் கடலுக்கு அடியில் நீந்தினார்கள். ஒவ்வொரு பயணத்திலும் அவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள். அற்புதமான உயிரினங்களை பார்த்தார்கள். வித்தியாசமான கலாச்சாரங்களைப் பற்றி தெரிந்து கொண்டார்கள். தூங்கும் நேரம் வந்ததும் அந்த மர வீடு அவர்களை பத்திரமாக அவர்களின் வீட்டிற்கு திருப்பி அனுப்பிவிடும். அவர்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜம் போல இருந்தன. ஒவ்வொரு நாளும் அடுத்த இரவு அவர்கள் எங்கு செல்லப் போகிறார்கள் என்று ஆவலுடன் காத்திருப்பார்கள். இந்த மாயாஜால மர வீடு அவர்களின் வாழ்க்கையை ஒரு பெரிய சாகசமாக மாற்றியிருந்தது. இப்படித்தான் அர்ஜுனும் மீனாவும் ஒவ்வொரு இரவும் ஒரு புது உலகத்துக்குப் போய் வந்தார்கள். இனிய இரவு.